ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி எந்த வேல்யூமே எந்த கிரகத்துக்கு இல்லைன்னா அந்த கிரகங்கள் வந்து எந்த ஒரு தீமையையும் செய்யாது, நன்மையும் செய்யாது. நார்மலாக இருக்கும் லைஃப். அப்போ ஒரு கிரகம் பவர் ஆகக்கூடாது. நிறைய பேர் ஒரு கிரகம் பவர் ஆச்சுன்னா அது வந்து ஒரு யோகமாக எழுதுறாங்க. அப்படி எதுவும் இல்லை. அவங்களுடைய பிரச்சனையே அந்த பவரான கிரகத்தினால தான். அப்போ என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு தாள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். ஒரு ஆள் வந்து எனக்கு வேலை கொடுக்குறாரு, நான் ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவர் வந்து நல்லவரோ கெட்டவரோ அவருடைய கெட்ட குணத்தையும் என் மேலே வெளிப்படுத்துவார் இல்லைங்களா? அப்போ அந்த கெட்ட குணத்தையும் வெளிப்படுத்திடுவாருன்றதான் இங்கே பேசுகிறோம். அவர் நல்ல குணத்தை வெளிப்படுத்தட்டும், தப்பு இல்லை. ஒருவேளை எனக்கு நல்லதே நடக்காமல் இருந்தால் கூட எத்தனையோ பேர் கேட்குறாங்க இல்லைங்களா, எனக்கு நல்லதே நடக்காட்டினா கூட பிரச்சனை இல்லைங்க, இந்த கெட்டது மட்டும் நடக்காமல் இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்கிறது மாதிரி இந்த கிரகங்கள் போய் கெட்டதை பண்ணி விட்டு போயிடும். ஏன்னா அந்த கிரகங்களுக்கு நல்லது கெட்டது கிடையாது. நம்மளுடைய சூழல்கள் வந்து அதை அனுபவிச்சா நம்மளால் தாங்க முடியலன்றதான் அதை கெட்டதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கிரகம் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பலன்கள் அது எங்கே இருந்தாலும் நடக்கும். இருந்தாலும் அதை உட்கார்ந்துருக்கக்கூடிய ராசிகள், அந்த ராசிகளில் அந்த கிரகத்துக்கு உண்டான பவர், அதை வச்சு நம்ம இதை டிசைட் பண்ணி சொல்லணும். யாரை காலி பண்ணுவாங்கன்றதை சொல்லணும். இதுபோல் நிறைய கிரக இணைவுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் புதன் அப்படின்னு சொல்கிறோம்.